ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆனுவல் எக்ஸாம். ஆக்சுவலாக ஆனுவல் எக்ஸாம் வந்து இந்த மாத கடைசியில் வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன பேட்டர்ன் படி படிக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவுமே நீங்கள் படிக்க முடியாது. ஏன்னா இந்த வருஷம் நமக்கு புது சிலபஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வைஸாகவே நீங்கள் படிக்கிறதுக்கான உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல் 11 ஒன்வேர்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 15 வரைக்கும் 4 பாடல் வேணால் எழுதணும். சேர்த்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஒன்வேர்டு. அது முடிஞ்சதுக்கப்புறமா 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது மொத்தமே நீங்கள் 2 தான் எழுதணும். மேலே 4 எழுதணும். ஃபஸ்ட் 16ல் விடைக்கேற்ற வினா அமைத்தல், 21ல் மனப்பாட திருக்குறள், பேலன்ஸ் 2 எழுதுறதுக்கு கனவிலும் கூட இன்னாதது எவர் நட்பு, இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை, நீங்கள் வாழும் பகுதியில் ஏறுதழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது, கன்னி என்பதன் விளக்கம் யாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அளபடை எத்தனை ஏற்படும் அவையாவை, ஒரு தொடரில் 2 வினைகள் அமைத்து எழுதுக, குவிந்து குவித்து, மாறு மாற்று, பகுபத ஒரு பிளக்கணம் பூக்கும், காலவாக பெயர் குறிப்பு வரைக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொழித்திறன் பயிற்சிலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோடு இருக்கக்கூடிய தொடர்புடையது எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிருங்க. இப்போ பழமொழி அப்படின்னம்னா சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. இந்த பழமொழி மொத்தம் 5 இருக்கும் இல்லையா, 5ஐயுமே படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கேள்வி எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு செவிமாற்று திறனாளிகளுக்கானதில் கொடுத்துருக்கேன். பட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அதுமாதிரி அளபடை எத்தனை எப்படும் அவையாவை. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 3 மார்க் நீங்கள் செயலில் அட்டன் பண்ணோம், உரைநடையில் அட்டன் பண்ணோம் அப்படின்னம்னா 1 உங்களுக்கு 10 வினா கேட்டுறாங்க. பேலன்ஸ் 1க்கு 3 என்னும் எண்ணு பெயர் பிற மொழிகளுள் இயல் 1ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பனியிலும் மழையிலும் எல்லையை காக்கும் இந்திய வீரர்களின் பணியை பாராட்டி உங்கள் பள்ளி கையெழுத்து தமிழுக்கு ஒரு துணுக்கு செய்தி எழுதுக, இது 1. அடுத்து உரைநடையில் செயலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் மனப்பாட பாடல் இந்த 2ஐயும் படிச்சிருங்க. ஒன்றிதுவே என தொடங்கும் உயிர்வகை பாடல், காடெல்லாம் என தொடங்கும் பாடல், நிலைத்த புகழை பெறுவதற்கு குடபுலவையனார் கூறும் வழிகள், என் சமகால தோழர்களை கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது. காடெல்லாம் என தொடங்கும் பாடல், ஒன்றிதுவே என தொடங்கக்கூடிய பாடல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சார் ஃபஸ்ட்டு 3 யூனிட்லேருந்தே கொடுத்துட்டீங்க, ஏன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் படித்தா நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செலக்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நமக்கு அல்லது கொஸ்டின் சொல்லும்போது முதல் 3 அடுத்த 4லேருந்து ஒரு பாடல் அப்படிங்கிறத எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் இது 2ஐயும் படிங்க, கண்டிப்பாக ஒன்று வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏகதேச ஒரு அணியை சான்றுடன் விளக்குக, அளவையாகு பெயர் வகைகளை விளக்குக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அழகிட்டு வாய்ப்பாடு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எழுத வேண்டிய 2க்கு அழகிட்டு வாய்ப்பாடு 1, அணி இலக்கணம் 1 படிச்சிருந்தாலே நம்ம 2 மார்க் 2 3 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 38க்கு இது 2 பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பு, ஏமாங்கத நாட்டு வளம் குறித்து வர்ணனைகளை உங்கள் ஊரின் வளங்களோடு ஒப்பிட்டு எழுதுக, அது 1. கடிதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி, வார இதழ் ஒன்றில் படித்த கவிதைகளை பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுக. அஞ்சல் அட்டைகளை எழுத சொல்லியிருக்காங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது காட்சியை கண்டு கவினூர் எழுதுக. அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிவம் நிரப்ப சொல்கிறாங்க. அடுத்தது 42க்கு மொழிபெயர்ப்பு, இது 3ஐயும் படிச்சுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்குது அதாவது 3 அட்டன் பண்ணணும். நீங்கள் 6மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின்ஸாக அப்டேட் பண்ணியிருக்கேன். கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் வலியுறுத்தும் சீரமைப்புகளை விளக்குக, ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்கள், தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக, தாய்மைக்கு வறட்சி இல்லம் சிறுதையில் வரும் ஏழைத்தாயின் பாத்திர படைப்பு, எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்கள் அனுபவங்களை வர்ணித்து, இதெல்லாம் சொந்த நடையில் எழுதுறது, அழகாக ஒரு கட்டுரை எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரை, சுற்றுச்சூழல் மாசுபட காரணம், பாதுகாப்பு நடவடிக்கை, விழிப்புணர்வு, நமது கடமை, முடிவுரை. இதை வச்சு ஒரு 2 கடிதம் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் பேப்பர் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் போர்ஷனுக்கு முதல் நான் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.